சிலையை பார்வையிட்ட போது தியாக தலைவர் அண்ணன் சங்கரையா உள்ளிட்ட மார்க்சிஸ்ட் தலைவர்கள் அருகிலே இருந்தபோது மாலையில் தொடங்கிய பேரணி எழுச்சி பேரணியை போலவே மறுநாள் காலை 7 மணிக்குத்தான் முடிந்தது. ஆனால் அதனை எந்த பத்திரிகையும் எழுதவில்லை. என்ன காரணம் தெரியுமா? ஒரே ஒரு காரணம். நான் கேட்டேன். எந்த பத்திரிகையிலே எனக்கு மிக நண்பர்களாக இருந்தவர்கள் இப்போது ஓய்வு பெற்று விட்டார்கள். அவர்களிடம் கேட்டேன். லட்சக்கணக்கில் வந்தார்களே என் தோழர்கள், ஒரு 4 வரி அதை பற்றி ஒரு பத்திரிகையும் எழுதவில்லையே, உங்கள் பத்திரிகையும் அதை குறிப்பிடவில்லையே. தமிழ்நாட்டுக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தேவை என்பதை யோசித்தாவது எங்களை 2 வரியாவது பாராட்டி எழுதியிருக்கலாமே என்ற போது அவர்கள் தயங்கி சொன்னார்கள். அப்படித்தான் நாங்கள் முடிவெடுத்தோம். மறுமலர்ச்சி திமுக மாநாட்டை நாடறிய செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டுதான் மாநாட்டுக்கு வந்தோம். ஆனால் நீங்கள் எடுத்த எடுப்பிலேயே முதல் தீர்மானம் என்று சொல்லி நீங்கள் வந்து முன்மொழிந்தீர்கள். சிங்கள ஓநாய்கள் வெறிநாய்களுக்கு மத்தியில் இலங்கை தீவில் சுதந்திர தமிழீழம் ஒரு கொற்றமாக அரசாக இருந்து 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தனிக்கொற்றம் நடத்திய அந்த ஈழத் தமிழர்கள் இன்று இனப்படுகொலையால் கூட்டமாக கொல்லப்படுகிறார்கள். கற்பை மானத்தை உயிரை விட பெரிதாக கருதுகிற என் தாய்மார்கள், என் சகோதரிகள் ஆயிரக்கணக்கிலே கற்களிக்கப்பட்டுக் கொல்லப்படுகிறார்கள். ஆகவே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்து சுதந்திர தமிழீழத்தை உலகிலே நிலைநாட்டுவோம் என்று நான் கொண்டு வந்த முதல் தீர்மானத்தை சொல்லி நீங்கள் விடுதலை புலிகளை ஆதரிக்கிறீர்கள், ஈழத் தமிழர்களை முன்னிலைப்படுத்துகிறீர்கள். அதனால் உங்கள் உரையை எங்கள் பத்திரிகையில் போடுவதில்லை என்று எங்கள் நிர்வாகம் முடிவு செய்துவிட்டது என்று என்னிடம் சொன்னார்கள். அதே காரணத்தினால் தான் தொடர்ந்து சென்னை பூவிருந்தவள்ளியில் மதிமுக செயற்குழு கூட்டம் நடைபெற்று வரும் நிலையில் அதில் பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ மதிமுகவை அழிக்க சிலர் நினைப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். உயிரை கொடுத்து மதிமுகவை 31 ஆண்டுகளாக கட்டி காப்பாற்றி வருவதாக அவர் பேசியிருக்கிறார்.